வந்தே மாதரம். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர் முத்துலட்சுமி அம்மா. முத்துலட்சுமி அம்மாவை நம் பாரத தேசத்திற்கு வழங்கிய மண் புதுக்கோட்டையாகும். இவர் மருத்துவராக, சமூக சீர்திருத்தவாதியாக, அன்றைய ஆங்கிலேய அரசின் சட்டமன்ற உறுப்பினராக, எழுத்தாளராக, பத்திரிகையாளராக, பெண்கள் நல செயல்பாட்டாளராக பல்வேறு துறைகளில் பயணித்து மக்கள் சேவை ஆற்றியிருக்கிறார். பல்வேறு முக்கிய பெருமைக்குரிய விஷயங்களில் முதல் பெண் என்ற பெருமை எப்பொழுதும் இவருடன் பயணித்து கொண்டே இருக்கும். முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமை இவருக்கு உரியதாகும். முதலாக கல்லூரியை கடந்து வந்த முதல் பெண் என்ற பெருமை இவருக்கு உரியதாகும். அன்றைய ஆங்கிலேய அரசின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமை இவருக்கு உரியதாகும். மாநகர முதல் பெண் தலைவர் என்ற பெருமை இவருக்கு உரியதாகும். மாநில சமூக குழுவின் பெண் தலைவர், முதல் பெண் தலைவர் என்ற பெருமை இவருக்கு உரியதாகும். இதுபோல் எண்ணிலடங்காத முதல் பெண் என்ற அடையாளம் இவருடன் எப்பொழுதும் பயணித்து கொண்டே இருக்கும். இவரின் கல்லூரி காலமும் பள்ளி காலமும் மிகவும் ஆச்சரியத்திற்குரிய காலங்களாகும். ஏனென்றால் இவரின் காலகட்டங்களில் முதல் பெண்ணாக இவர் அந்த தளத்தில் பயணித்திருக்கிறார். இவரின் கல்லூரி காலங்களில் இவர் மட்டுமே ஒரு பெண்ணாக அங்கு படித்து கொண்டிருந்திருக்கிறார். இவர் வெளியே சென்ற பிறகுதான் மற்ற மாணவர்கள் வெளியே செல்வதற்கான அழைப்பு ஒலியானது எழுப்பப்படும். இவர் சென்ற பிறகுதான் மற்ற மாணவர்கள் கல்லூரியிலிருந்து வெளியே செல்வார்கள். அன்றைய காலகட்டத்தில் இவர் தனது கல்லூரி படிப்பை நிறைவு செய்திருக்கிறார் வெற்றிகரமாக. கல்லூரி படிப்பை நிறைவு செய்த பொழுது இவர் 7 தங்கப்பதக்கங்களுடன் வெளியே வந்திருக்கிறார். இத்தகையதொரு அற்புதமான பெருமைக்குரியவர் தான் முத்துலட்சுமி அம்மா. முத்துலட்சுமி அம்மா அவர்கள் சமூக நலனில், சமூக சீர்திருத்தத்திலும் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார். பெண்களின் நலனுக்காக மிகப்பெரிய சேவைகளும் இவர் செய்திருக்கிறார். சமூகத்தில் கைவிடப்பட்ட பெண்களுக்காக, அவர்களின் பாதுகாப்புக்காக இவர் அவ்வை இல்லம் என்ற ஒன்றை நிறுவி அதன் மூலம் அத்தகையதொரு பெண்களுக்கு மிகவும் ஒரு பாதுகாப்பான சூழலை இவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பெண்ணின் திருமண வயதையும் ஆணின் திருமண வயதையும் 18, 21 என்று மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் இவர் சமூகத்தில் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். மருத்துவத்துறையில் பல்வேறு மாற்றங்களை, பல்வேறு வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையிலும் இவர் வைத்திருக்கிறார். அன்றைய காலகட்டத்திலேயே அவரின் கோரிக்கைக்கு உதாரணமாக பயணித்து கொண்டிருக்கும் ஒரு மருத்துவமனை தான் திருவல்லிக்கேணியில் இயங்கிக் கொண்டிருக்கும் கஸ்தூரிபா மருத்துவமனையாகும். புற்றுநோய் துறையிலும் இவர் மிகுந்த முன்னேற்றத்தை, அளவு கடந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கிறார். அதற்காக அன்றைய காலகட்டத்தில் தான் அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனைக்கான கல்வெட்டு நடப்பட்டது. அந்த அடையாறில் இயங்கு கொண்டிருக்கும் புற்றுநோய் மருத்துவமனை நம் பாரத தேசத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய முதல் 2 இடங்களில் மிகவும் பெருமையுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு விதையை விதைத்தவர் நம்முடைய முத்துலட்சுமி அம்மா அவர்கள். முத்துலட்சுமி அம்மா அவர்கள் படைப்பாளியாகவும் பயணித்திருக்கிறார். தான் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய தருணங்களை ஒரு முக்கியமான அழகான புத்தகமாகவும் இவர் வெளியிட்டிருக்கிறார். ஸ்திரீ தர்மம் என்ற பத்திரிகையையும் இவர் நடத்தி வந்திருக்கிறார். ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் பெண்களை ஈடுபடுத்துவதில் இவரது பங்கு மிகப்பெரிய பங்காக வரலாற்றில் பயணித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட பொழுது தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார் முத்துலட்சுமி அம்மா அவர்கள். அயல்நாட்டில் மருத்துவத்துறையிலும் பல்வேறு துறையிலும் பயணிப்பதற்கு முத்துலட்சுமி அம்மாவிற்கு வாய்ப்பு கிடைத்தது. இருப்பினும் நம் பாரத தேசத்தில் சேவையாற்ற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் அத்தகையதொரு
வாய்ப்பினை வேண்டாம் என்று உதறிவிட்டு நம் பாரத தேசத்தில் மக்கள் நலனுக்காக வாழ்ந்தவர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள். 80 வயது வரையிலும் மக்கள் பணியை சிறப்பாக செய்தவர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள். பத்மபூஷன் விருது அவரிடம் வந்து தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது. முத்துலட்சுமி அம்மா அவர்கள் அவதரித்த தினம் ஜூலை 30, அவரின் நினைவு தினம் ஜூலை 22 ஆகும். தேசபக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜெய்ஹிந்த்.